நான் ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணி அங்கேருந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு அவங்கள எல்லாருமே எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்ணீங்க? நம்மளோட பர்சனல் லைஃப் ஸ்ட்ரகிள சொல்றதால அடுத்தவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படி ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்தாங்க. ப்ராஸ்டியூஷன் விஷயத்துல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. மியூச்சுவலி அவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க, இவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஒரு இடத்த அப்ரோச் பண்ணணும், ஒரு இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போவீங்க. சார் ஹார்ட் ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி முறையிலையும் போறதுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்க போறீங்கன்றது உங்களோட சாய்ஸ். அது இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு, இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க, உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நிறைய இடத்துல கெஸ்டா போறதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்கூல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்றவங்க தான் வராங்க, இன்ஃப்ளூயன்சர் தான் வராங்க. பணம் கொடுத்தா பிள்ளைங்க படிக்கிறாங்க, வந்து அந்த படிக்கிற பிள்ளைங்களை நீங்களே ஸ்பாயில் பண்றீங்க. நீ படிக்காத, இன்ஃப்ளூயன்சரா போ. இப்போ நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிருந்தா யார் பார்க்க போறாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் காட்டினாதான் பாக்குறாங்க. அது அவங்களுக்கும் தெரியுது, பாக்குறவங்களுக்கும் தெரியுது. டாக்டர் திவாகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. நடிகர்னா யாருங்க நடிகர்? எனக்கு என்ன சொல்றது தெரியல. நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். இந்த மாதிரி மேக்கப் போன்னு சொல்லி கூப்பிட்டு மேபி வேற ஒரு கால் அப்ரோச்லாம் மென்னே கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னு. சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமதி இந்துமதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபவுண்டர் ஆஃப் வி. எஸ், வி அதுக்கான டெஃபினேஷன் என்ன? என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் பண்ணல. ஆக்சுவலி பிசினஸ் பண்றவங்களுக்கான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இட் இஸ் ஆல் அபவுட் வி. வி அப்படின்னா வி விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். அப்படின்னா விமனுக்கான ஒரு எழுச்சி, விமனுக்காக விமன் சப்போர்ட் ஈச் அதர், அந்த மாதிரி தான். ஸோ ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் எந்த வகையிலலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த வகையிலலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஐடியா வேணும்னா ஐடியா கொடுக்குறோம். ஒரு ஐடியா வச்சிருக்காங்கன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், பட் அது எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்னு தெரியாது. ஸோ த்ரூ அவுட் த பிஸ்னஸ், த்ரூ அவுட் த ப்ராசஸ் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். லைக் அட்வைஸ் மாதிரி அட்வைசரா இருக்கேன். அண்ட் நெட்வொர்க்கிங் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நெட்வொர்க்கிங் மூலமா அவங்களுக்கான பாதையை நம்ம வழி நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஐடியாலஜி எப்போ உங்களுக்கு தோணுச்சு? பிகாஸ் நீங்க ஒரு எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு மேரிட் பர்சன் இல்லையா? இப்ப மேரிட் கிடையாது. ஓகே. இண்டிவிஜுவலா இந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா அந்த ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கும். ஸோ என்ன பாயிண்ட்ல அது உருவாச்சு? எல்லாருக்குமே தெரியும், கோவிட் பீரியட்ல எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிள் மெட் பண்ணாங்க. அது மாதிரி என்னோட லைஃப்லயுமே நான் கோவிட்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தேன். பிகாஸ் நான் ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணி அங்கேருந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அகாடமி லெவலுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர் நல்லா போனப்போ அந்த கோவிட் டைம் வந்துச்சு. லாக்டவுன் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்கப் இண்டஸ்ட்ரி அண்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் அடி வாங்குச்சு. ஸோ அதுல பெருசா அடி, பெரிய நஷ்டம். ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் லைஃப்ல ஒரு பிரேக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வரும்போது அந்த டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது. சின்ன சின்னதா ஃப்ரம்னு சொல்றது -1ல இருந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். அங்க நான் கத்துக்கிட்ட விஷயங்களை தான் ஒன்னொன்னா என்ன சொல்றது, டெஸ்ட் அண்ட் ட்ரையல் மாதிரி தான். இதை பண்ணுவேன், அது சரியா இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவேன். அப்படி கத்துக்கிட்ட விஷயங்களை சேர்த்து வச்சுதான் இப்போ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு ஈவெண்ட் நீங்க ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த ஈவெண்ட்ல தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட் பண்ணேன். ரைட்டா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பிசினஸ் பண்ணல, நிறைய பிசினஸ் பண்றாங்க. ஸோ அவங்களை எல்லாருமே எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்ணீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாலஜிஸ் கொடுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் படிக்கணும், படிச்சாதான் உன்னால வேலைக்கு போக முடியும், படிச்சாதான் உன் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. திறமை வளர்த்துக்கிட்டாலே போதும். நீங்க உங்க கையில டிகிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
என்ன சொல்றது, கூட பின்றவங்க கூட இப்ப கோடியில சம்பாதிக்கிறாங்க. கரெக்டா? Yeah. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க இப்போ. அதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலே போதும். எனக்கு இது பண்ணணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். நீங்க படிக்கணும், அதுக்கு உங்களுக்கு பெரிய பேக்கப் சப்போர்ட் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சம்வாட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்க நீட் இருக்கு. தேவை இல்லையா? தேவை கண்டிப்பா தேவை. அப்ப அந்த நீடுக்கு அவங்களுக்கு என்ன ஐடியாஸ் கொடுக்குறீங்க, அதுல என்ன சப்போர்ட்ஸ் பண்றீங்க நீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுமே இருக்காங்க. ஒரு உங்களோட பிசினஸ் ஐடியா பிடிச்சதுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸுமே இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸுமே இருக்காங்க. அவங்களெல்லாம் கனெக்ட் பண்றதா நம்மளோட ஒர்க்கே. இந்துமதியோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கேள்விப்பட்டேன் அந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் சொல்லும் போது. உங்கள்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சுச்சு. பிகாஸ் ஈஸி விஷயம் இல்லை. அதை இங்க ஓப்பன் அப் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சொல்லலாம், அதனால ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளோட ஒரு விஷயத்த நம்மளோட பர்சனல் லைஃப் ஸ்ட்ரகிள சொல்றதால அடுத்தவங்க வந்துட்டு என்ன சொல்றது, நெகட்டிவா ஆகக்கூடாது, பாசிட்டிவ் ஆகலாம். சோ இப்ப நம்மளோட ஸ்டோரி சொல்றதால அவங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட 2 பெண் குழந்தைகளை வச்சு இவ்வளவு தூரம் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வந்துருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஈஸி நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஈஸி டாஸ்க் கிடையாது. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு. ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல குழந்தைங்களை வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல தான் ஹஸ்பண்ட் வந்து அப்படி ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரொம்ப டவுனா இருந்தேன், என்ன பண்றது தெரியல. பட் அப்படியே விழுந்துட்டோம் அப்படின்னா எஞ்சிக்க முடியாது. ஒரு கட்டத்துல நம்ம எஞ்சிதான் ஆகணும், அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்த்துதான் ஆகணும், குழந்தைங்களை பார்த்துதான் ஆகணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு நமக்கு யாரும் ஃபீட் பண்ண போறது கிடையாது, குழந்தைங்களுக்கு யாரும் ஃபீட் பண்ண போறது இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலா யோசிக்கணும், எழுந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் சரி ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், அது சரியா போகல, அதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன். அப்பதான் வந்துட்டு ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனேன். ஸோ ஈவெண்ட்ஸ்குள்ள போனேன். அப்பதான் சரி ஓகே ஒரு ஈவெண்ட் கோஆர்டினேட், ஏன்னா நான் வந்து பேக் எண்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கிடைச்ச கான்டாக்ட்ஸ் தான். இப்போ எனக்கு எப்படின்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருமே தேடி போய் அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட். அப்படின்றப்ப என் மேல நிறைய ட்ரஸ்ட் இருக்கும், இவங்க சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு வந்தவங்க தான் இப்ப எனக்கு பின்னாடி டீமா இருக்காங்க. மேக்கப்பா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஸா இருக்கட்டும், பிசினஸ் பீப்புள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த பியூட்டிஷியன்லயும் மெயினா ஃபேஷன் ஷோலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் இருந்தாலும் ஒரு டைரக்டா கேட்கிறேன். இவங்க இருவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராஸ்டியூஷன் விஷயத்துல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. இல்ல இன் எவ்ரி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் இப்போ வந்துட்டு மாடலிங்ல தான் அப்படின்னு கிடையாது, எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கோங்களேன், ஒரு குட்டும் இருக்கும் ஒரு பேடும் இருக்கும். ஓகேவா? ஒரு இடத்த அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போறதை விட குறுக்கு வழியில போய் நம்ம இது பண்ணிடலாம்னு நினைக்கிறது தான். ஓகேவா? அது எப்படினாலுமே வந்து மியூச்சுவலி அவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க, இவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. யாரும் யாரையுமே திணிக்க போறது கிடையாது, ஃபோர்ஸ் பண்ண போறதும் கிடையாது. ஸோ அவங்க பண்றாங்கன்றது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். ஓகேவா? ஒரு இடத்த அப்ரோச் பண்ணணும், ஒரு இடத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போவீங்க. சார் ஹார்ட் ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி முறையிலையும் போறதுக்கு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. நாட் ஒன்லி மாடலிங்ல தான் இருக்குது, நாட் ஒன்லி ஃபேஷன் ஷோ, நாட் ஒன்லி மேக்கப், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லா இடத்துலயுமே இருக்குது. அதை வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்றாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா வேணும் வேணாங்கிறது நம்மளோட இஷ்டம் தான். வேணும்னா நம்ம எடுத்துக்கிறோம், அங்க நமக்கு தேவை இருக்கிறதால தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்க போறீங்கன்றது அது உங்களோட சாய்ஸ். அதை யாருமே ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. நீ பண்ணி அதெல்லாம் அப்போ ஃபோர்ஸ் பண்றது, பிளாக்மெயில் பண்றது அதெல்லாம் அப்போ. ஏன்னா அப்போ வந்துட்டு சோசியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாது. கரெக்டா? இப்ப சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. கரெக்டா? சோ நீங்க சொல்றீங்களோ இல்லையோ இன்னொருத்தவங்க வந்து சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி பண்றாங்கன்றது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால இது எதுவுமே வந்து திணிக்கப்படுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க விரும்பிதான் போறாங்க, அவங்க விரும்பி போறாங்கன்றப்ப தட் இஸ் தேர் சாய்ஸ். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் டைரக்டா அப்ரோச் பண்றதை விட அந்த கோஆர்டினேட் பண்றவங்க இல்ல ஆர்கனைஸ் பண்றவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணதா சொல்றாங்க. பட் நீங்களும் நிறைய ஃபேஷன் ஷோஸ் வந்து நடத்திருக்கீங்க, நிறைய மீட்டப்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. யா, இந்த அப்ரோச் எந்த மாதிரி பீப்புள் டேந்து வருது? எந்த மாதிரி பீப்புள் கிட்ட வரும்னா இந்த காஸ்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, பிஆர்ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி காஸ்டிங் ஏஜென்ட்ங்க இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா தான் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் வரும்.
என்ன சொல்றது, பேஜெண்ட் வாங்கி கொடுக்குறேன், இது பண்றேன், இங்க நடக்க வைக்கிறேன், அங்க நடக்க வைக்கிறேன், இல்லையா ஒரு ஆட்ல உனக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் வாங்கி தரேன், மூவில சான்ஸ் வாங்கி தரேன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. டிவில அப்படி இப்படி இப்படின்னுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதை நம்பிட்டு என்ன சொல்றது, பேராசை தாங்க. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னே தெரியாம அதுல போய் விழுந்துடுறது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர முடியாம அந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறாங்க. பொண்ணுங்க இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு இப்போ ஒரு 100%ல ஒரு 20% தான் அது மூலமா ஷைன் ஆனவங்க இருக்காங்க. அது மூலமா விழுந்தவங்க தான் ஜாஸ்தி. ம். சோ அப்படிதான் அப்ரோச்சஸ் வருதே தவிர டைரக்டா அப்ரோச் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப நீங்க சொல்றீங்க Majority அப்படிதான். காஸ்டிங் மேனேஜர்ஸ் தான் அப்ரோச் பண்றாங்கன்றீங்க. ஆமா, So, அப்பனா இது சினிமா சார்ந்தவங்க தானே அவங்க. ஏன் பிசினஸ் மேன்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களோ இந்த மாதிரி ஆக்சுவலி அப்ரோச் அவங்க பண்றாங்க, இந்த மாதிரி அப்ரோச் கால் பண்றது எடுக்கிறது? இவங்களுக்காக தானே இருக்கும். அவங்களுக்காக யாரும் அப்ரோச் பண்ண போறது கிடையாது. ம். இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு, இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க, உங்களுக்கு ஓகேனா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா தான் வருவாங்க. ஓகேவா? டைரக்டா எனக்கு வேணும் அப்படின்னு யாரும் சோ வரது அப்ப கிடையாது. பின்னாடி இப்ப வேற காஸ்டிங் ஒருத்தவங்க இருப்பாங்க. மேனேஜர் வந்து அப்ரோச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பின்னாடி சினிமா இருக்க ஒரு சார்ந்தவங்க பிசினஸ் கிடையாது. பீப்புளுக்காக தான் Business இருக்கும். people, ஒரு yeah. இன்வெஸ்டருக்காகவா இருக்கும். இல்ல வேற யாரோ ஒரு பெரிய ஆளுக்காகவா இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போறாங்க, ஒரு ஃபேஷன் ஷோ போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. நிறைய பெரிய ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இவங்க வேலை செய்யறாங்களே தவிர டைரக்டா யாரும் எனக்கு வேணும்னு யாருமே வந்து நிக்க போறது கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ல உமன்ஸ் வந்து சர்வேல பண்றதுக்கு இன்னும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க அண்ட் மென்னால இல்லை ஃபேமிலி சைலியாக இருக்கட்டும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி சைலியா இருக்கட்டும் உமன்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை கரண்ட்லி ஃபேஸ் பண்றதா நீங்க ஃபீல் பண்ணுங்க? ப்ராப்ளம்ஸ்னு இப்ப பெருசா எனக்கு தெரிஞ்சு இப்ப கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வீட்ல பர்மிஷன் வாங்கணும், வெளியே போகணும், லேட் நைட் ஆகும். ஒரு விஷயம் கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்ப பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவலா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டிவிஜுவலி அவங்க ஃபினான்ஷியலி இப்ப பேக்கப் வச்சுட்டு தான் வராங்களே. ஸோ மேபி அவங்க வந்துட்டு ஒரு ஒர்க்ல இருந்து அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரவங்களா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில சேர்த்து வச்ச பணமா இருக்கலாம். ஸோ மென்ன வந்துட்டு ஃபினான்ஷியலி இப்ப பெருசா டிபெண்டடா யாருமே இல்லை. பட் இப்போ ஒரு மேரிடா இருக்காங்க, அவங்க வராங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஹஸ்பண்டோட இது இல்லாம வர முடியாது. ஸோ அவங்க கையில தான் இருக்கு. இப்போ ஒரு மென் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் ஒரு விமனால வெளியே வர முடியும். கரெக்டா? மியூச்சுவலி சப்போர்ட் பண்ணணும். இப்ப வீட்டு வேலையா இருக்கட்டும், இப்ப வெளியே வேலையா இருக்கட்டும், இதையும் பார்த்துட்டு அதையும் பாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எல்லா இடத்துலயுமே அவங்க சப்போர்ட்டடா இருந்தா நல்லா இருக்கும். பட் பெருசா ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் தான் வந்துட்டு பிரச்சனையே கொடுக்குறாங்க. போட்டி, பொறாமை நிறைய நிறைய பண்றாங்க. ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசுறது, அப்யூஸ் பண்றது இப்ப பொண்ணுங்க தான் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க பண்றது இல்ல. சீரியஸ்லி நான் பார்த்துட்டு இருக்கிறதுல ஆண்டர்பிரினர்ஷிப்லயே நான் பாக்குறேன். இப்போ ஒருத்தவங்க நல்ல ஒரு பிசினஸ் லெவல்ல மேல போயிட்டாங்க அப்படின்னா அவ என்ன பண்ணாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. புரியுதா? இப்ப என்னையே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் எனக்கு தெரியும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு, நான் எனக்கு கிரியேட் பண்ண ஒரு ட்ரஸ்ட், நான் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி யோசிக்க மாட்டாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னா அவ ஏதாவது பண்ணிருப்பா, ஈஸியா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே வந்துட்டு கன்க்ளூஷன்ல வந்துடுறாங்க. சோ இல்ல லக்குன்றுவாங்க ஈஸியா. அவளுக்கு லக்குப்பா, அதனால அவ ரீச் ஆயிட்டா, அவள ஏதோ பண்ணிட்டா, அதனால ரீச் ஆயிட்டா. அவளுக்கு என்ன எல்லாரையுமே தெரியும். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. சோ பொண்ணுங்க தான் இப்ப ப்ராப்ளம் கிரியேட்டராவும் இருக்காங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களாவும் இருக்காங்க. டேலண்ட் இல்லாம வெறும் அட்ஜஸ்ட்மென்ட்டால மட்டுமே ஒரு உமனால பெரிய லெவல்ல வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க என்னதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு என்னதான் பண்ணிட்டு போங்களேன். இப்போ ஒரு காஸ்டிங்காக போறாங்க, ஒரு ஃபேஷன் ஷோக்காக போறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. ஸ்டேஜ் போனா நடக்க தெரியாது. கரெக்ட் தானே? அவ்வளவுதான். அங்கேயே அவங்க வந்துட்டு விழுந்துடுறாங்க. முடிஞ்சு போச்சு. பணம் வாங்கிட்டீங்க, பட் அடுத்து அவங்களால போக முடியாது. எதுக்காக யூஸ் பண்றாங்களோ அதுக்காக தான் அடுத்தடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட கெரியர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ எப்ப நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நினைச்சு நம்ம உள்ள போறோமோ அங்கேயே நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி போறது ரொம்ப தப்பு. எவ்வளவு வேணா கொடுக்கட்டுமே, உங்க டேலண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாது எப்படி உங்க அப்பியரன்ஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை வந்துட போகுது? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்க மோஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீல்ஸ் வீடியோஸ் பண்ணி நிறைய இன்ஃப்ளூயன்சர் கப்புள்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதன் மூலியமா ஏர்ன் பண்றாங்க. பட் அது ரொம்ப சில பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணி பண்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வல்கரான கண்டென்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் விற்கலாங்க. சோப்பு டப்பால இருந்து, கண்ணு மயில இருந்து என்ன வேணா வீங்க. கண்ணை மூடிட்டு வாங்குறாங்க. அதுல குவாலிட்டி இருக்கா, நல்லா இருக்கா, விலை எவ்வளோ, இது எதுவுமே கேட்கறது கிடையாது. புரியுதா? அவங்களுக்கு பணமும் கிடைக்குது,
புகழும் கிடைக்குது, பேரும் கிடைக்குது, இப்ப அவார்டும் கிடைக்குது. ம். வேற என்ன வேணும் எஸ் சொல்லுங்க? அவார்டு. இந்த அவார்டுன்ற விஷயம் தான் எனக்கு நிறைய கேள்விகள் உருவாக்குது. பிகாஸ் இன்னைக்கு வந்து நிறைய சோசியல் மீடியால பார்க்கும்போது ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் வந்து நிறைய இடத்துல கெஸ்டா போறதை நம்ம பார்க்குறோம். நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறத பார்க்குறோம். அங்க அவார்டு அவங்க வாங்குறத பார்க்குறோம். பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஏஜென்சிக்குள்ள தான் நடக்குது அப்படின்னு. ஏஜென்சியும் கிடையாது. இப்ப நம்ம ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது யாரு சீஃப் கெஸ்ட்டா வருவாங்க? சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்சு அதுல இருந்து சாதிச்சவங்க நல்லா வருவாங்க. சாதிச்சவங்க. ஒரு Yeah. கலெக்டரோ, இல்ல ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல ஸ்டாஃப் இருக்கவங்களோ, ஆனவங்க அந்த மாதிரி நல்லா படிச்சு 4 பேருக்கு நல்ல ஒரு ம். சர்வீஸ் பண்ணவங்க தான் ஆக்சுவலி கெஸ்டா ஒரு கெஸ்டா வருவாங்க. வருவாங்க. ஆமா. அவங்க தான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். ம். இப்ப இருக்கிறவங்க என்ன சாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப ஸ்கூல், காலேஜ்ல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்றவங்க தான் வராங்க. இன்ஃப்ளூயன்சர் தான் வராங்க. ம். பட் ஒரு 4 பாட்டு போட்டு அதுக்கு ஒரு மிமிக் பண்ணி டான்ஸ் ஆடினா அவங்க வந்துட்டு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னா, ம். ஓ நம்மளும் படிச்சு இப்படி ஆகணும், நம்மளும் படிச்சு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்மளும் படிச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும், அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தவிர, ஓ நம்ம படிக்கவே வேண்டாம், ஒரு ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணா பண்ணா போதும். போதும். சோ அப்ப அந்த மாதிரி பேடா இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணாங்க தவிர குட்டா யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல. அந்த பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்கள தான் கெஸ்டாவே மாத்திட்டாங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட் அப்படி மாறிடுச்சு. சோ நீங்க கேட்ட மாதிரி தான். இப்ப அவார்ட்ஸ்க்கு பணம் கொடுக்குறாங்கன்னா, ஆமா ஆப்வியஸ்லி பணம் கொடுத்து தான் வராங்க. பிகாஸ் அதுதான் வந்துட்டு இப்ப ஒரு அவார்டு வாங்கணும்னா எவ்வளவு வரையும் சார்ஜ் பண்றாங்க? வாங்குறாங்கங்க. அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. ஓகே. ஆக்சுவலி இருக்கு. ஏன் ஏன் பொய் சொல்லணும்? இருக்குது. என்னன்னா 2 கேட்டகரி. ஒண்ணு Okay. வந்து காசு குடுத்து அவார்ட் வாங்குறது. இன்னொன்னு காசு குடுத்து அவங்கள வந்து அவார்ட் வாங்கிட்டு போக சொல்றது. இன்னொரு கேட்டகரி வந்துட்டு, அவங்க வருவாங்க. அவங்களுக்கு நம்ம பணம் குடுக்கணும். பணம் குடுத்தா அவங்க வருவாங்க. ஈவென்ட்க்கு வருவாங்க. ஓகே. நம்ம ஈவென்ட்ட ப்ரமோட் பண்ணுவாங்க. நம்ம செலிபிரிட்டிஸ்ட்ட நல்லா பேசுவாங்க. எல்லார்ட்டயும் நல்லா பேசுவாங்க. அது வேற கேட்டகரி. அவங்க வந்துட்டு பெரிய இன்ஃப்ளூயன்சர், ஆர்டிஸ்ட் ஓகே. அவங்களுக்கு. சோ இந்த ஈவென்ட் பண்றவங்க இந்த பணம் குடுக்குறாங்க தெரியுமா? அந்த பணம் குடுக்குறவங்கட்ட பணம் வாங்கி ம். அந்த வர வைக்கிறாங்க அவங்கள. இதுதான் நடக்குது. இன்னைக்கு நம்ம பாக்குற இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே அவார்டு வாங்குறாங்கன்னா எல்லாம் பேமெண்ட். ஆமா பேமெண்ட் டேலண்ட் இல்ல. ரொம்ப ஈஸியா போச்சு. ஓகே. 1 lakh குடுத்துறீங்களா? நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. ம். பாத்துக்கலாம். ப்ரமோஷன் பண்ணி குடுத்துறேன். என்னதான் இருந்தாலும் பிசினஸ் வைஸ் அவங்க பண்றதெல்லாம் ஓகே. நம்ம சரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட பண்றாங்க. பட் ஸ்கூல் காலேஜஸ்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரை கெஸ்டா இன்வைட் பண்றது எந்த அளவுக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இது நினைக்கிறீங்க? actually ஏன்னா good பேரண்ட்ஸ் culture-ஏ- சைட்லயும் எந்த ஒரு ஆமா, காலுமே ஆமா, இல்ல. ஆமா. இது ஆக்சுவலி குட் கல்ச்சரே கிடையாது. இப்ப என்ன சொல்றது? ஒரு ஒரு காலேஜ்ல ஒருத்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணிருப்பாங்க? ம். ஒண்ணுமே கிடையாது. 4 டான்ஸ் ஆடி 4 பாட்டு பாடி ஒரு 1M 2M ஃபாலோவர்ஸ் இருந்தா போதுமா? அத வச்சு இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்க? இல்ல அந்த பசங்களுக்கு தான் என்ன சொல்ல வராங்க? அங்க வந்துட்டு அதே டான்ஸ் தான் ஆடி அந்த காட்டுறாங்க. மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? பணம் கொடுத்தா பிள்ளைங்க படிக்கிறாங்க வந்து, அந்த படிக்கிற பிள்ளைங்கள நீங்களே ஸ்பாயில் பண்றீங்க. நீ படிக்காத, இன்ஃப்ளூயன்சரா போ. பணம் சம்பாதிச்சிடலாம். பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சின்ன பிள்ளைங்க வளரும் போதே பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீ படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 4 பாட்டு பாடி டான்ஸ் ஆடுன, கிரேசியா ஏதாச்சும் பண்ணனாலே போதும். நீ வந்து ரீச் ஆயிடுவ. ரீச் ஆனா போதும். ரீச் ஆனா பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு அந்த ட்ரெண்ட் இப்போ வந்துருச்சு. யார் வேணா பணம் சம்பாதிக்கலாம். நீ படிக்கணும், காலேஜ் போகணும், இல்ல பிசினஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும். இது எதுவுமே அவசியம் கிடையாது. சோ ஒரு பக்கம் சோசியல் மீடியால நீங்க சொல்ற மாதிரி தன்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நல்ல இருந்தாலும் விஷயங்களும் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நிறைய பேர் வந்து டூ பீஸ் ட்ரெஸ்ல இல்ல அரகுற ஆடைகள்ல நிறைய யங் கேர்ள்ஸ் நிறைய பண்றாங்க. அது ரீச்சுக்கு தான். இப்ப நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிருந்தா யார் பார்க்க போறாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் காட்டினாதான் பாக்குறாங்க. அது ரொம்பவே அவங்களுக்கும் தெரியுது, பாக்குறவங்களுக்கும் தெரியுது. சோ அதுதான் என்டர்டெயின்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. சோ அதுல என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு இவங்க இருப்பாங்க. இவங்கள பார்த்து பார்த்து போர் அடிச்சுன்னா அடுத்தவங்கள பார்க்க போயிருவாங்க. அவங்களும் போர் அடிச்சுன்னா அடுத்தவங்க. அந்த இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மாசம் 2 மாசம் அவங்க ட்ரெண்ட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, பார்த்தவங்களுக்கும் தெரியாது. ஃபியூச்சர் ஐடியாலஜி இல்லாம ஃபியூச்சர்லாம் பண்றாங்க. கிடையாது. அப்போதைக்கு நம்ம ட்ரெண்ட்ல இருக்கோமா? அப்போதைக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோமா? அப்போதைக்கு ரீச் ஆகுறோமா? அது போதும். டாக்டர் திவாகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஐயோ! அந்த மாதிரி சாரி நிறைய பேர் வாட்டர்மெலன் இருக்காங்க. ஸ்டார். ஆமா, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. சோ அவங்களோட அவங்க என்ன டேலண்ட் எல்லாம் சொல்றது? எப்படி பாக்குறீங்க? ஆ. எனக்கு தெரியலங்க. அது ஒரு டேலண்டான்னு எனக்கு தெரியல. அவர் நடிகனா நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? சத்தியமா கிடையாதுங்க. நடிகர்னா யாருங்க நடிகர்? எனக்கு என்ன சொல்றது தெரியல. நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். அவ்வளவுதான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இல்ல வந்து ஒரு ஃபேஷன் ஈவென்ட்ஸ் நடத்துறவங்களா ஏதாச்சும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? குட், பேட், அக்லி. இந்த 3 கேட்டகரியுமே இருக்காது. குட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ம். பேட் அண்ட் அக்லி அந்த ஓவரா நிறைய இருக்குது. பிகாஸ் யூஸ் பண்ணிக்கிறவங்க ஜாஸ்தி. இந்த மாதிரி மேக்கப் போன்னு சொல்லி கூப்பிட்டு மேபி வேற ஒரு கால் அப்ரோச்லாம் அந்த இருந்ததா? மாதிரிலாம் இருக்கு. ஆமா. ஆ. அந்த மாதிரி எனக்கே 2, 3 கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. 2, 3 நிறைய கால்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலி. ஓகே.
மென்னே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னுவாங்க. பட் பேசும்போதே நமக்கு தெரியும்ல. இது இல்ல கரெக்டான காலா ஸ்பாட்டுக்கு இல்ல போய் எஸ்கேப் ஆன ஸ்பாட்டுக்கு ஒரு போன விஷயம். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி Okay. ஸ்பாட்டுக்கு போனோம், வேற யாரோ இருந்தாங்க. ம். அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நடக்குது மேக்கப்.